பிசிசிஐ சச்சின் டெண்டுல்கரோட ரெக்கார்டை ப்ரொடக்ட் பண்ண பாக்குறாங்களா? தோனி கேப்டன்சிலையும் அவரோட கேப்டன்சிலையும் கூட அவருக்கு இவ்வளவு ரெஸ்ட் கொடுத்ததே கிடையாது. ஏன் இப்போ இவ்வளவு ரெஸ்ட் கொடுக்குறாங்க? முன்னாடியாச்சும் விராட் கோலி 3 ஃபார்மேட்டா ஆனாரு, அவருக்கு ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லி ரெஸ்ட் கொடுத்தீங்க. இப்பதான் அவர் T20 ஃபார்மேட்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டார்ல, இப்போ எதுக்கு அவருக்கு ரெஸ்ட் கொடுக்குறீங்க? மும்பைக்காரங்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்றவங்க புத்திய காமிச்சிட்டல. கௌதம் கம்பீரை இந்தியாவோட புது ஹெட் கோச்சா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அவர் என்னன்னா அபிஷேக் நாயரை பேட்டிங் கோச்சா போட சொல்றாரு, வினய்குமாரை பவுலிங் கோச்சா போட சொல்றாரு அப்படின்லாம் ரிப்போர்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அப்படியே டீம் பேரையும் வேணா இந்தியன் நைட் ரைடர்ஸ் மாத்திக்கலாமா? இது அபாண்டமான குற்றச்சாட்டு. ரோஹித் சர்மாவுக்கும் கௌதம் கம்பீருக்கும் எல்லாம் ஒரு ஒற்றுமை இருக்குன்னு இப்போ ஒரு போஸ்ட் போட்டுக்கிட்டு தெரியுறாங்க. அது என்னன்னா பிளேயர்ஸ் 50 செஞ்சுரி அடிக்க கூடாதாமா. T20 கூட இது சரிங்க, எல்லாம் ஓரளவு லாஜிக் இருக்கு. இது எப்படி ஓடிஐக்கோ டெஸ்ட் ஃபார்மேட்டுக்கோ செட் ஆகும்? எத்தனையோ வருஷமா வேர்ல்டு கப் நடந்துகிட்டு இருக்கு. எந்த டீம் ஆச்சும் பிளேயர் செஞ்சுரியோ ஆஃப் செஞ்சுரியோ அடிக்காம வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்கா? சொல்லுங்க. உடனே இந்த IPL குழந்தைங்க எல்லாம் ஆரம்பிச்சிட்டானுங்க, கம்பீர் கோச் ஆயிட்டாரு, இனிமே விராட் கோலி எல்லாம் டீம்ல வச்சிருக்க மாட்டாருன்னு. என்னதான் அடிச்சுக்கிட்டாலும் பிரச்சனைன்னு வந்துட்டா 2 பேரும் ஒன்னு சேர்ந்துருவாங்கன்னு எழுதியிருக்காரு. அப்படியே இந்த IPL குழந்தைங்க எல்லாம் சொல்ற மாதிரி கம்பீரே என் தலைவன் விராட் கோலி டீம் விட்டு தூக்கணும்னு நினைச்சா IPL போயிட்டு ஆரஞ்சு கேப் படிப்பான். அப்படியே IPL T20 ஃபார்மேட், இதை வச்சு நாங்க எப்படி டெஸ்ட்டுக்கும் ஓடிஐக்கும் டீம் எடுக்கிறதுன்னு சொன்னா என் தலைவன் போயிட்டு ராஞ்சி டிராஃபி விஜயா சார் எல்லாம் விளையாண்டு செஞ்சுரி அடிச்சு டீமுக்குள்ள எப்படி வரணும் அவனுக்கு தெரியும். முடிஞ்சதோட சொல்ற பாப்போம். CSK கேப்டன் ருத்ராஜ் கைக்வாட் சொல்லியிருக்காரு, விராட் கோலியை என்னோட கம்பேர் பண்றது சரியே இல்லைங்க, அவரோட இடத்தெல்லாம் ஃபில் பண்றது ரொம்ப கஷ்டங்க. இதைத்தான் நான் IPL அப்போ சொன்னேன். என்ன தோனி பாயோட கம்பேர் பண்ணப்ப என்னால என்னைக்குமே தோனி பாயா ஆக முடியாதுன்னு சொன்னேன். நான் என் கெரியர்ல நல்லபடியா வரணும்னா நான் என்ன மாதிரி விளையாடுறதுதான் எனக்கு நல்லது. ருத்ராஜ் என்ன பெரிய தோனியா இல்ல கோலியா? இல்ல சித்தப்பு, ருத்ராஜ் தான். இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கப்ப நமக்கு இன்னொரு தகவல் வருதுங்க. கௌதம் கம்பீர் ராயன் டெண்டுல்கர் ஸ்காட்டை இந்தியன் டீம் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்ல சேர்க்கிறாரு. அவன் இன்னும் திருந்தல மாமா. நான் உங்க நவி. இது மாதிரி கிரிக்கெட்டிங் ஃபேக்ட்ஸ் வித் காமெடி டெம்ப்ளேட்ஸ் பார்க்கணும்னா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.